5 ஐஸ்கிரீம்களையும் 8 யோகர்ட்களையும் கொள்வனவு செய்வதற்கு ரூபாய் 350 தேவை. ஒரு ஐஸ்கிரீமின் விலை ஒரு யோகர்ட்டின் விலையிலும் ரூபாய் 5 கூடியது. வினா: 5 ஐஸ்கிரீம்களையும் 8 யோகர்ட்களையும் கொள்வனவு செய்வதற்கு ரூபாய் 350 தேவை. ஒரு ஐஸ்கிரீமின் விலை ஒரு யோகர்ட்டின் விலையிலும் ரூபாய் 5 கூடியது. ஒரு ஐஸ்கிரீமின் விலையை ரூபாய் X எனவும் ஒரு யோகர்ட்டின் விலையை ரூபாய் Y எனவும் கொண்டு ஒரு சமன்பாட்டு சோடியை உருவாக்கி அவற்றை தீர்த்து ஒரு ஐஸ்கிரீமின் விலையையும் ஒரு யோகர்ட்டின் விலையையும் தனித்தனியே காண்க. வினா: 5 ஐஸ்கிரீம்களையும் 8 யோகர்ட்களையும் வாங்குவதற்கு ரூபாய் 350 தேவை. உங்களுக்கு இப்படி ஒரு ஒருங்கமை சமன்பாடு தரப்பட்டால் நீங்க முதலாவது என்ன செய்யணும்? அந்த சமன்பாட்டுல தரப்படுற விஷயங்களை ஏதாவது ஒரு முறையில சுருக்கமாக குறித்து கொள்ளணும். பாருங்க, ஐஸ்கிரீம், யோகர்ட், 5 ஐஸ்கிரீம் 8 யோகர்ட். 5 ஐஸ்கிரீமும் 8 யோகர்ட்டும் வாங்குவதற்கு ரூபாய் 350 தேவை. அடுத்த வசனம் சொல்லப்படுது, ஐஸ்கிரீம் ஒன்றின் விலை, ஐஸ்கிரீம் விலை யோகர்ட்டின் விலையிலும் பார்க்க 5 கூடியது. யோகர்ட்டின் விலையிலும் பார்க்க 5 கூடியது. யோகர்ட் விலை என்னவோ அதோட 5 கூட்டினால் அது ஐஸ்கிரீம் விலைக்கு சமனாக அமையும். யோகர்ட் விலை என்னன்னு தெரியல, அந்த விலையோட 5 கூட்டுவது ஐஸ்கிரீம் விலைக்கு சமன். ஒரு ஐஸ்கிரீமின் விலை யோகர்ட்டின் விலையிலும் பார்க்க 5 கூடியது. இனி அடுத்ததாக ஐஸ்கிரீமின் விலையை X எனவும் ஓர் ஐஸ்கிரீமின் விலையை X எனவும் ஓர் யோகர்ட்டின் விலையை Y எனவும் கொண்டு இரு சமன்பாடுகளை உருவாக்கி ஒரு சமன்பாட்டு சோடியை உருவாக்கி அவற்றை தீர்த்து ஐஸ்கிரீம் ஒன்றினதும் யோகர்ட் ஒன்றினதும் விலையை தனித்தனியே காண்க. X எவ்வளவு Y எவ்வளவு என்பதை தனித்தனியே கணிக்கணும். அவதானிங்க, ஒரு ஐஸ்கிரீம் ரூபாய் X. எனவே 5 ஐஸ்கிரீம் எங்களுக்கு தெரியும் 1 X ஆக இருந்தால் 5x. ஒரு யோகர்ட் Y. எனவே 8 யோகர்ட் விலைக்கான 8 Y பெருக்கணும், 8y. வாங்க தேவையான மொத்த பணம் அப்படின்னா 5x ஆக 8y. 5 ஐஸ்கிரீம் வாங்குவதற்கு 5x தேவை, 8 யோகர்ட் வாங்குவதற்கு 8y தேவை. எனவே அது ரெண்டையும் சேர்க்க வருவது 350 மொத்தமாக தேவையான பணம். எனவே தரப்பட்ட சமன்பாட்டு சோடியில ஒன்றை உருவாக்கிட்டோம். எங்களுக்கு கேட்கப்பட்டதுல ஒன்றை உருவாக்கியாச்சு. அடுத்தது பாருங்க, இதுல ஐஸ்கிரீமின் விலை அப்படின்னா X, யோகர்ட்டின் விலையிலும் 5 அதிகமாகும். ஐஸ்கிரீமின் விலை அப்படி என்ற X என்பது யோகர்ட்டின் விலையிலும் ரூபாய் 5 அதிகமாகும். யோகர்ட் விலையை விட 5 அதிகமாகும். இதை நீங்க ஒழுங்கமைத்துக் கொள்ளலாம். X பிளஸ் y இங்கால வந்தால் மைனஸ் y சமன் 5. இரண்டாவது சமன்பாடு. எங்களுக்கு இப்ப 2 சமன்பாடுகள் இருக்கு. அந்த 2 சமன்பாடுகள்ல ஏதாவது ஒரு தெரியாக்கணியத்தை சமப்படுத்தி நீக்குவதன் மூலம் மற்றைய தெரியாக்கணியத்திட பெருமானத்தை கணிக்க முடியும். நான் அந்த சமன்பாடுகளை மறுபடி எழுதி கொள்றேன். முதலாவது சமன்பாடு 5x ஆக 8y 350 ஒரு சமன்பாடு. அடுத்ததாக x y சமன் 5, x y சமன் 5. நீங்க விரும்பிய உறுப்பை நீக்கலாம், x அல்லது y. வேண்டிய உறுப்பை நாங்க நீக்கிக் கொள்ளலாம். நான் இதுல y நீக்க யோசிக்கிறேன். y நீக்கணும் என்றால் y என்ற குணயங்களை சமப்படுத்தணும். முதலாவது சமன்பாட்டில் 8y என்று இருக்கு.
இதுல ஒரு y. எனவே இரண்டாவது சமன்பாட்டை 8ஆல பெருக்கினால் 8x sin 8y சமன் 40 பிளஸ் 8y மைனஸ் 8y வேறுபட்ட அடையாளங்கள் இருக்கிற காரணத்தால கூற்ற சந்தர்ப்பத்தில் வெட்டுப்படும். எனவே முதலாவது மூன்றாவது சமன்பாடுகளை கூட்டினால் 5x ஆக 8y உடன் 8x ஆக 8x sin 8y 8x sin 8y கூற்ற சமனுக்கு மறுபக்கம் 350 உடன் 40 கூட்டுவோம். 5x ஆக 8y plus 8x minus 8y சமன் 390. இந்த 8yயும் 8yயும் வெட்டுப்பட்டால் 5xம் 8xம் 13x 390 13x 390 இரண்டு பக்கமும் 13ஆல வகுத்தால் x 30. சமன்பாட்டின் இருபுறமும் 13ஆல வகுத்தால் x 30. x என்பது ஐஸ்கிரீமின் விலை. ஐஸ்கிரீம் விலை 30. நாங்க யோகர்ட் விலையை காணணும். x சமன் 30 என்பதை இரண்டில் பிரதியிடுவதன் மூலம் இரண்டாவது சமன்பாடு xy சமன் 5. எனவே x-க்காக 30 பிரதியிட்டால் 30 sin y சமன் 5. எனவே 30 இருந்து 5 கழிக்க வருவது y-க்கு சமன் y 25. இப்ப எங்களுக்கு x ண்டையும் y ண்டையும் பெருமானம் தெரியும். x என சொல்லப்பட்டது ஐஸ்கிரீம். எனவே ஐஸ்கிரீமின் விலை ஐஸ்கிரீம் ஒன்றின் விலை x என்று சொல்லப்படுவது ஐஸ்கிரீம் ஒன்றின் விலை ரூபாய் 30. ஒரு யோகர்ட்டின் விலை யோகர்ட் ஒன்றின் விலை யோகர்ட் என்பது y என்று காட்டப்பட்டது ரூபாய் 25. ஐஸ்கிரீம் ஒன்றின் விலை ரூபாய் 30. யோகர்ட் ஒன்றின் விலை ரூபாய் 25. சமன்பாடு உருவாக்குனதையும் தீர்த்ததையும் மறுபடியும் சொல்றேன். அதாவது முதலாவது தரவு சொல்லப்பட்டிருந்தது 5 ஐஸ்கிரீம்களினதும் 8 யோகர்ட்களையும் வாங்குவதற்கு 5 ஐஸ்கிரீம்களையும் 8 யோகர்ட்களையும் வாங்குவதற்கு ரூபாய் 350 தேவை. ஒரு ஐஸ்கிரீம் விலை x, ஒரு யோகர்ட்டின் விலை ரூபாய் y. எனவே 5 ஐஸ்கிரீம் என்றால் 5x, ஒன்றிட விலை x, எனவே 5 விலை 5x. ஒரு யோகர்ட் y, எனவே 8 யோகர்ட் 8y. 5x ஆக 8y ரூபாய் 350. இரண்டாவது தரவு ஒரு ஐஸ்கிரீமின் விலையானது ஒரு யோகர்ட்டின் விலையிலும் பார்க்க ரூபாய் 5 அதிகம். ஐஸ்கிரீமின் விலை x, யோகர்ட்டின் விலையிலும் யோகர்ட் விலை y அதனை விட 5 அதிகம். இந்த சமன்பாடை நான் ஒழுங்கமைத்துக் கொண்டேன். பிளஸ் y இருந்ததை சமனுக்கு மறுபக்கம் கொண்டு வந்து மைனஸ் y என்று எழுதி கொண்டேன். எனவே xy சமன் 5. இனி முதலாவது சமன்பாடு 5x ஆக 8y 350 xy சமன் 5. இந்த இரண்டு சமன்பாடுகள் இருந்து ஒரு தெரியாக்கணியத்தை நீக்கி ஒரே ஒரு தெரியாக்கணியத்துல சமன்பாடை உருவாக்கணும். நான் y நீக்க தீர்மானித்தேன். எனவே இரண்டாவது சமன்பாட்டை 8ஆல பெருக்கி எடுத்து முதலாவது சமன்பாட்டோடு கூட்டி இருக்கணும். கூற்ற நேரம் 13x 390 x 30. x-க்கு 30 பிரதியிட்டு y என்ற பெருமானத்தை கண்டிருக்கேன் y 25. x என்று காட்டப்பட்டது ஐஸ்கிரீம். எனவே ஐஸ்கிரீம் ஒன்றின் விலை ரூபாய் 30, யோகர்ட் ஒன்றின் விலை ரூபாய் 25. மாலாவிடம் 5 ரூபாய் நாணயங்களாகவும்
2 ரூபாய் நாணயங்களாகவும் ரூபாய் 50 உண்டு. 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையிலும் 3 கூடியது. மாலாவிடம் 5 ரூபாய் நாணயங்களாகவும் 2 ரூபாய் நாணயங்களாகவும் ரூபாய் 50 உண்டு. 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையிலும் 3 கூடியது. 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை எக்ஸ் எனவும் 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை y எனவும் கொண்டு ஒரு சமன்பாட்டு ஜோடியை உருவாக்கி அவற்றை தீர்த்து 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையையும் 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையையும் தனித்தனியே காண்க. மாலாவிடம் 5 ரூபாய் நாணயங்களாகவும் 2 ரூபாய் நாணயங்களாகவும் ரூபாய் 50 உண்டு. 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை எக்ஸ், 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை y. 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையினும் 3 கூடியது. வினா: மாலாவிடம் 5 ரூபாய் நாணயங்களாகவும் 2 ரூபாய் நாணயங்களாகவும் ரூபாய் 50 உள்ளது. 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையிலும் 3 கூடியது. முதலாவது வினாவாக சொல்லப்படுவது 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை y எனவும் கொண்டு இரு சமன்பாடுகளை உருவாக்கி அவற்றை தீர்க்க. 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை எக்ஸ், எனவே 5 ரூபாய் நாணயங்களின் பெறுமதி 5x. ஒரு 5 ரூபாய் இருந்தால் 5 ரூபாய் பெறுமதி, 2 இருந்தால் 10, எனவே x எண்ணிக்கை இருந்தால் 5x. அதே போல 2 ரூபாய் நாணயங்களின் பெறுமதி 2y, 5x ஆக 2y 50. 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை, எனவே x என்பது 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையிலும் 3 கூடியது. 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை விட 3 அதிகம். இந்த இரண்டாவது சமன்பாடு xy சமன் 3 என எழுதலாம். இரண்டாவது சமன்பாட்டை 2 பெருக்கினால் y சமப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இரண்டாவது சமன்பாட்டை 2 பெருக்கினால் 2x 2y 6, 5x 2y 50, 2x 2y 6. முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூற்ற நேரம் -2y + 2y வெட்டுப்படும். எனவே 5x 2x, 50 6, 7x 56, x என்பது 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 8. எனவே y என்ற பெருமானம் காண xy சமன் 3 x க்காக 8 பிரதியீடு செய்தால் 8 3 சமன் y. எனவே y 5. 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 5 ரூபாய் நாணயங்கள் ரூபாய் 5 நாணயங்கள் 8, ரூபாய் 2 நாணயங்கள் 5.